நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். சார் ஒரு சின்ன விஷயம், இதுல எத்தனை பேர் இந்த பிசினஸ் தான் நான் பண்றேன் அப்படின்னு உங்க வீட்டில் சொல்லியிருக்கீங்க? ஏன் தெரியுமா சார்? நம்ம ஒன்றும் விபச்சாரம் பண்ணல சார், நம்ம ஒன்றும் கள்ளக்கடத்தல் பண்ணல சார், நம்ம ஒன்றும் தப்பான தொழில் பண்ணல சார். அதெல்லாம் பண்றவங்களே தைரியமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பண்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சார். சார் இதுல சார் ஏமாந்தவங்க இருக்கிறாங்க, ஏமாந்தவங்க இருப்பாங்க சார். ஏன் சார் லாட்டரி சீட் வாங்கி ஏமாறலையா சார்? ஏன் சார் சீட்டுக்கு பணம் போட்டு ஏமாறலையா சார்? ஏன் சார் ஈமு கோடி வச்சு ஏமாறலையா சார்? ஏமாறது எத்தனையோ தொழில் இருக்குது, எல்லாருமே ஏமாந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா நெட்வொர்க்ல ஏமாந்தா மட்டும் ஐயோ அந்த தொழிலா ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி நல்லா செய்யற கம்பெனியும் சேர்ந்து கெட்ட பேர் ஆகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா சார்? கம்பெனி இல்லை சார், நம்ம தான் சார். ஏன்னா நம்ம சூஸ் பண்ண கம்பெனி தப்பான கம்பெனி. நம்ம எடுத்த கம்பெனியில நம்ம டீமை எடுத்து அந்த டீம்ல 500 பேரை எடுத்து 500 பேரையும் முடிச்சு போட்டு புதுசா ஒரு கம்பெனியில போய் நம்ம சேர்த்துக்குவோம். 500 பேரோட வாழ்க்கை என்ன சார் ஆச்சு? இங்க ஒரு கம்பெனி சார் இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கிறாங்களே, ஒரே ஒரு விஷயம் யோசிங்க. வெள்ளி பொருள், தங்க பொருள், வெள்ளி தங்கம் வியாபாரம் பண்ணவனுக்கு நஷ்டம் இல்லை. இதுவரை வெள்ளிக்கடை தங்கக்கடை வச்சவன் நஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எத்தனை பேர் அதை உண்மையா மனசார நம்புறீங்க சார்? நீங்க மனசார அதை நம்பி இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாரெல்லாம் ஐடி எடுக்க மாட்டேன், நான் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட நீங்க இதை சொல்லி புரிய வச்சிருப்பீங்க. நீ வாங்கறது தங்கம் வெள்ளி, வேற எந்த பொருளும் நான் சோப்பு சீப்பு கண்ணாடி விற்கல, அப்போ உனக்கு நஷ்டம் வராதுன்னு அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க சார். சார் லாஸ்டா ஒரே சொல்லிக்கிறேன், நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா உங்க டீம் எல்லாமே கோழி முட்டை சார். அந்த முட்டையை தயவு செஞ்சு பதனமா பாத்துக்கோங்க சார். நீங்க ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு சார் அந்த முட்டையை எடுத்துட்டேன் ஆட்டிட்டே இருந்தீங்கன்னு வச்சு முட்டை உடைச்சு போயிரு. அந்த முட்டையை பதனமா பார்க்கணும் சார். அந்த முட்டையை வச்சு நீங்க பதனமா பார்த்தீங்கன்னா அது தங்க முட்டையா மாறும். இல்ல பதனமா பார்த்தீங்கன்னா கோழி முட்டை தான். அந்த கோழி முட்டையை தங்க முட்டையை ஆக்குறதோ கோழி முட்டையை உடைக்கிறதோ உங்க கையில தான் இருக்கு சார்.